ஹலோ ஆல், பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் தேவன் ஆபிராமை ஆசிர்வதித்ததை பற்றியும், தேவனுக்கென்று ஆபிராம் கட்டின பலிப்பீடங்களை பற்றியும், ஆபிராமுடைய நாட்களில் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஆபிராமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. யார் உன்னை ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்கள நானும் ஆசிர்வதிப்பேன். உன்னை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள நானும் சபிப்பேன்னு சொல்கிறார். ஆபிராம் கர்த்தர் தனக்கு சொன்னது போலவே அவர் புறப்பட்டு போகிறாங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் தேராக குறித்து பார்த்துருந்தோம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் அவருடைய மருமகளையும் தன்னுடைய பேரனாகிய லோத்தையும் கூட்டிட்டு ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க ஆரான் வரைக்கும் வந்தப்போ அங்கேயே இருந்துட்டாங்க. இப்போது ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்டு கர்த்தர் தனக்கு சொன்ன தேசத்துக்கு போகிறாங்க. அப்படி ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும் போது அவருக்கு 75 வயதாக இருந்துச்சு. ஆபிராம் தன் மனைவியையும் லோத்தையும் அவங்க சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துக்கு போனாங்க. ஆபிராம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்கின்ற இடத்திற்கு சமீபமான மோரே அப்படின்ற சமபூமிக்கு வந்தான். அந்த காலத்தில் கானானியர் அந்த தேசத்தில் இருந்தாங்க. அப்போ கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போது தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஆபிராம் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதற்கு பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு 2ஆம் பலிபீடத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அதற்கு பின்பு ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். கொஞ்ச நாளுக்கு பிறகு தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் ரொம்ப கொடியதாக இருந்ததுனால ஆபிராம் எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே இருக்கலாம்னு கிளம்புறார். அவன் எகிப்து தேசத்துக்கு கிட்ட வரும்போது தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ ரொம்ப அழகுள்ள ஸ்திரீ, எகிப்தியர் உன்னை பார்க்கும்போது நீ என்னுடைய மனைவின்னு சொல்லி உன்னை உயிரோடு வைத்து என்னை கொன்று போடாதபடிக்கு நீ உன்னை என்னுடைய சகோதரின்னு சொல்லுன்னு சொல்கிறார். அவங்க எகிப்துக்கு வந்தப்போ எகிப்தியர் அந்த ஸ்திரீ ரொம்ப அழகுள்ளவள்னு கண்டாங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பதாக அவளை ரொம்ப புகழ்ந்தாங்க. அப்போது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக பார்வோன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினார். அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கோரிகை கழுதைகள், ஒட்டகங்கள், இப்படி எல்லாத்தையும் கொடுத்தார். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தார். அப்போ பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்ச? இவளை உன்னுடைய மனைவி நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? இவளுடைய என்னுடைய சகோதரின்னு நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? இவளை நான் என்னுடைய மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போன்னு சொல்கிறார். பார்வோன் அவனை குறித்து தன்னுடைய மனுஷருக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.